ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வரமிளகாய் கறி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 250 கிராம் சின்ன வெங்காயம் வந்து தொளிச்சு வச்சுருக்கோங்க. 25 வரமிளகாய் வந்து விதையை வந்து உதுத்திட்டு 25 மிளகா வந்து வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருகாப்பில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்குங்க. கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்திட்டு கடுகு கருகாப்பில் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து நம்ம 1 கிலோ போட்டிருக்கோங்க. இன்றைக்கி 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து சேர்த்திட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் விட்டுருங்க. பாதி உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து நல்லா ஊற்றி நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் பாதி கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து தக்காளியும் கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க. எங்களுக்கு கிரேவி ஆட்டம் வேணும் அப்படிங்கிறக்காக. நீங்கள் கிரேவி வேணாம் அப்படின்னா அதை கூட நீங்கள் தவிர்த்துடலாம். லாஸ்ட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து ரெடிங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.